பயப்படாம போங்க, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். அந்த பொண்ணை பார்த்தாலே நான் நானாவே இருக்க மாட்டேங்கிறேன். உன் மனசுல இருக்கிறதெல்லாம் ஒரு கவிதையா எழுதி அவங்க எதுவுமே கொடுத்தல. ஆட்டோ டிரைவரையும் காணோம். பஸ் வேற எப்போ வரும் தெரியலையே. வீட்டுக்கு போக ரொம்ப லேட் ஆகுதே. நம்ம வேற வேகமா லெட்டர் தூக்கிட்டு வந்துட்டோம். அவங்க வேற இங்கேயே நிக்கிறாங்க. எப்படி இந்த லெட்டர் கொடுக்கறது? ஏய், யார் அவனுங்க இவ்வளவு வேகமா போறானுங்க? மச்சான் போயிடலாமா? ஹே, யாரா நீங்களா? கிட்னாப்பர்ஸ் அந்த பொண்ணு தான் கடத்திட்டு போறானுங்க. டேய் நில்லுடா, டேய் இப்ப வரேன்டா. டேய் நில்லுடா டேய். இன்னும் இவ்வளவு வேகமா போறானுங்க. மூச்சு வேற வாங்குதே, ஓட முடியலையே. இப்ப என்ன பண்றது? சார் ஒரு பொண்ணு 2 தடி பசங்க கிட்னாப் பண்ணிட்டு போறானுங்க சார். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார், அவங்களை காப்பாத்திடலாம். என்னது கிட்னாப் பண்ணிட்டானுங்களா? சரி சீக்கிரம் வண்டி ஏறுங்க, புடிச்சிடலாம். டேய், அடி வாங்குறதுக்கு முன்னாடி ஒழுங்கா அந்த பொண்ணை விட்டுருங்க. நீங்க தைரியமா கீழே இறங்கி வாங்க, அவனுக்கு என்ன பண்றானுங்க பாக்குறேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பரவாயில்லைங்க, இருக்கட்டும். அவனுங்கள தல, எங்களை ஒன்றும் பண்ணிடாதீங்க, நாங்க தான். டேய் நீங்களா? ஆமா சார், இவங்க அசிஸ்டன்ட்ஸ் தான். ஏன்டா இப்படி பண்ணீங்க? நான் ஒன்றும் பண்ணல, இவன் தான் இந்த ஐடியா கொடுத்தான். ஐடியாவா? என்ன ஐடியாடா? இந்த காலத்துல லெட்டர் எல்லாம் கொடுத்தா யாருக்கும் பிடிக்காது. அதனால அண்ணி நம்ம கடத்துற மாதிரி கடத்தலாம், நம்ம தலை வந்து காப்பாத்துற மாதிரி காப்பாத்துனா அண்ணி உங்க மேல இம்ப்ரெஸ் ஆகி உங்க லவ் பண்றோம் நினைச்சுதான் இந்த மாதிரி பண்ணோம். ஆட உங்க அப்பன் தாமரை மேல தலை முழுக. ஏற்கனவே நம்ம ரவுடிசம் பண்றோம்னு ஊரெல்லாம் கெட்ட பேரு. இப்ப இதை வேற கேள்விப்பட்டா என்னென்ன பேச போறாங்களோ. என்னது, நீங்க ரவுடியா? அப்ப உங்க அடியாளா? நான் உங்ககிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்ல. ச்சே, நான் போறேன். எங்க இருங்க, போகாதீங்க, நான் சொல்றது கேளுங்க. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி, கடவுள் செய்த குற்றமடி. கூடவே இருந்து இப்படி பண்ணிட்டீங்களேடா. சாரி தல. முன்ன பண்ண தெரியாம எங்க இருந்தோ வந்து இவரு கூட எனக்கு ஹெல்ப் பண்ணாரா. ஆனா நீங்க இப்படி பண்ணிட்டீங்களேடா. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்ல ப்ரோ. சார் நீங்க எந்த ஊரு, என்ன ஒர்க் பண்றீங்க? நான் ஒர்க்லாம் பண்ணல, ஆனா கூடிய சீக்கிரத்திலே விஎஃப்எக்ஸ் இண்டஸ்ட்ரியில வேலைக்கு போயிடுவேன். ஏன்னா நான் ஐஜின் ஸ்கூல் ஆஃப் டெக்னாலஜில விஎஃப்எக்ஸ் படிச்சிட்டு இருக்கேன். என்னது விஎஃப்எக்ஸா? அப்படின்னு என்ன சார்? விஷுவல் எஃபெக்ட்ஸ்னா கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ற வேலை தான். என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒரு டெக்னிக்கல் ஜாப் இது. சொல்ல போனா ஐடி இண்டஸ்ட்ரி மாதிரி ஆபீஸ்ல உட்காந்து கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ற வேலை தான். முக்கியமா ஐடில இருக்கிற growth விட இதுல நல்ல growth இருக்கும். விமென்ஸ்க்கு பெஸ்ட் கெரியர் ஆப்ஷன் இதுல இருக்கு. சூப்பர் சார். சரி, ஐஜின்னு சொன்னீங்கல்ல, அது எங்க இருக்கு சார்? ஐஜின் சென்னை வேளச்சேரியில இருக்கு. இவங்க பேட்ட, மெர்சல் 2.0, பாகுபலி மாதிரி 350க்கும் மேல டொமஸ்டிக் மட்டும் இல்லாம மார்வெல், நெட்ஃபிளிக்ஸ் மாதிரி இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட்ஸ் கூட விஎஃப்எக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடேங்க அப்பா, பெரிய பெரிய சினிமாக்குள்ள ஒர்க் பண்ணிருக்காங்களே. இந்த சினிமால ஒர்க் பண்ணவங்க அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற ப்ரொஃபஷனல்ஸ் ஃபேக்கல்டிஸா இருக்காங்க. அதனால ஸ்டுடியோலயே லைவ் ப்ராஜெக்ட்ஸ்ல உட்காந்து கத்துக்கலாம். அப்போ ஃபீஸ்ல எக்கச்சக்கமா கட்டுற மாதிரி இருக்குமோ? அதுக்கு ஒரு நல்ல பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கு. ஃபீஸோட ஒரு பார்ட் இப்ப கட்டிட்டு மிச்சத்தை வேலைக்கு போன அப்புறம் சேலரியில இருந்தே கட்டிக்கலாம். செம்ம ஸ்கீமா இருக்கே. சரி சார், இங்க கோர்ஸ் படிக்க நம்ம என்ன டிகிரி படிச்சிருக்கணும்? இங்க படிக்கிறதுக்கு படிப்போ வயசோ ஒரு தடையே இல்ல. விஎஃப்எக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் போதும். இப்ப கூட அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஐஜின் ஸ்கூல் ஆஃப் டெக்னாலஜியோட கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கு. உடனே கான்டாக்ட் பண்ணுங்க.